புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பேராட்சிக்கு உட்பட்ட நரங்கிப்பட்டு. இந்த சாலை என்பது பட்டுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய ஒரு ஷார்ட்டான சாலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய்வேலி இடையாத்தி ரூட்டோட திருவோணம் ஊர்னிப்புறம் ரூட்டோட இந்த ரூட்டில் தான் அதிகமான வாகனங்கள் செல்லுது. நெருக்கி ஏலத்தால் ஒரு மூன்றாண்டு காலத்துக்கு மேலாக இங்கே பாருங்கள், பின்னால் பெரிய பள்ளம். இந்த மாதிரி கரம்பக்குடி பேரூராட்சியிலேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரே பள்ளம் குழியுமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 150 குழந்தைகள் வந்து கரம்பக்குடி அரசு மருத்துவமனைக்கும் செல்கிறாங்க நோயாளிகள். அதை இல்லாமல் மாணவிகளும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த பகுதியிலேருந்து, ஏன்னா இது பெரிய கிராமம், இந்த சுற்றுவட்ட 15 கிராமம் இருக்குது. இதிலேருந்து பள்ளி மாணவர்கள் செல்லும்போதும் ரொம்ப தடுமாறி பள்ளத்தில் விழுந்து போகிறாங்க. அதை இல்லாமல் இந்த வழித்தடத்தில் வந்து அரசு பேருந்தும் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுகளும் ரொம்ப சிரமப்படுறாங்க. சில நேரத்தில் வந்து இந்த வண்டியே வரமாட்டேங்கிறாங்க, ரோடு சரியில்லைன்னு சொல்லி தோப்பநாயத்து பாலத்தோடையும் திருப்பிக்கிறாங்க. அதனால தோப்பநாயத்து பாலத்துலேருந்து கரம்பக்குடிக்கு வரக்கூடிய மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை இல்லாமல் இங்கிட்ட எந்த வாகனத்துலேயும் ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டுக்கு கொண்டுக்கிட்டு போகணும்னா எந்த வாகனமும் டாட்டா ஏசியோ எதுவும் வரமாட்டேங்கிறாங்க. காரணம்னு கேட்டால் உங்கள் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, எங்களால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் புறக்கணிக்கிறாங்க. அதே மாதிரி திடீர்னு ஒருத்தருக்கு முடியலை, ஆட்டோவில் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோக்காரங்கள்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரூட்டுனா நாங்கள் வரமாட்டோம், எங்களால் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவங்களும் இந்த ரோட்டில் வந்து பயணிக்க மாட்டாங்க. அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெருக்கி ஏறத்தார ஒரு 25,000 மக்கள் மேலே வசிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் தமிழக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும், மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த பகுதி மக்களினுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான இந்த சாலையை நீங்களே பாருங்கள், எவ்வளோ மோசமாக. இங்கே பாருங்கள், எந்த வாகனமும் இதில் போக முடியலை, எந்த வாகனம் போகிறா இருந்தாலும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு பிரசவ வலின்னு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்துட்டோம்னாக்க 108 கூட இந்த ரூட்டில் வரமாட்டாங்கிற அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து இந்த கரம்பக்குடியிலிருந்து நரங்கப்பட்டு, சென்னிய விடுதி, தோப்பநாயம், கோட்டைக்காடு வழியாக வெங்கரை சென்று வெங்கரையிலிருந்து அண்ணாபுரம் வழியாக சீதாம்பலபுரம் பட்டுக்கோட்டை செல்லக்கூடிய இந்த சாலையை உடனே தமிழக அரசு செப்பனிட வேணும். துரித நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சார்பாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.